நீங்கள் புத்திசாலிகளாக இருந்தால், நீங்கள் புத்திசாலிகளாக இருந்தால் போதும். மற்றவங்களை பற்றி சிந்திக்கிறது, மற்றவங்களை பற்றி பேசுகிற இந்த பழக்கத்தை விட்டுட்டு, எந்த கபர், நான் கபரில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருடமாக கபரில் தூங்கிட்டு இருக்கிறாங்க, நானும் போகணுமேன்னு யோசிச்சிங்கண்டா, உலகத்தில் உங்களோட மனைவியை கூட நீங்கள் பார்க்க மாட்டீங்க, உங்களோட சகோதரர்களை கூட பார்க்க மாட்டீங்க. நீங்கள் ஒரு வேகத்தில் அமல் செய்வீங்க, கபரை போய் அடையணும், சொர்க்கத்தை போய் அடையணும். எனவே சகோதரர்களே, முக்கியமான விசேடமான 10 நாள் வர இருக்கிறது. அந்த 10 நாளை கண்ணியப்படுத்தி நல்ல அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், உயர்தரமான ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக, உம்ராவுடைய பாக்கியத்தை தருவாயாக, ஜியாராவுடைய பாக்கியத்தை தருவாயாக. வரக்கூடிய அந்த 10 நாட்கள் நோன்பு பிடித்து சதக்காக்கள் கொடுத்து தக்பீர் சொல்லக்கூடிய பாக்கியங்களை தருவாயாக, உதுஹியா கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யாரெல்லாம் ஹஜ்ஜிக்கு சென்றிருக்கிறார்களோ அனைவர்களுடைய ஹஜ்ஜையும் யா அல்லாஹ் கபூல் செய்வாயாக. எங்களுக்கும் எங்களுடைய துர்ரியாக்களுக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. மற்றவர்களுடைய மானம், மற்றவருடைய இரத்தம், மற்றவர்களுடைய பணத்தை விட்டு யா அல்லாஹ் எங்களை பாதுகாப்பாயாக. எங்களை நாங்கள் பார்த்து கபர், ஹஷர், சிராத்தின் பக்கம் முன்னேற எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரியும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ்.